அவர் வந்து ஜட்ஜாக வருவார். ஆமா. ஸோ அவர் எதுக்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுவார். ம். ஸோ இங்கிலீஷ் பேசணும், பெங்காலி பேசணும், மராட்டி பேசணும், தமிழ் பேசணும், ஹிந்தி பேசணும், குஜராத்தி பேசணும், 7, 8 லாங்குவேஜ் பேசணும். ஆனால் இந்த 8 லாங்குவேஜும் ஒரே சப்ஜெக்டு தான். அப்போது ரவிக்குமார் சார் அந்த படம் போட்டு காமிச்சு, இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு நீ தான் பேசணும் அப்படின்னு. சார் என்ன சார் இத்தனை லாங்குவேஜில் இருக்குது சார் அப்படின்னாரு. பேசு அப்படின்னாரு. அப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இந்த லாங்குவேஜுக்கு எல்லாருக்குமே எனக்கு டீச்சர் வைங்க அப்படின்னு. குஜராத்துக்கு, ஹிந்திக்கு டீச்சர் வைங்க. ஏன்னா அந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து கரெக்டாக உச்சரிக்கணும். இல்லைன்னா ஏன்னா பேசுகிறது ஜட்ஜி கேரக்டர். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு ம். பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசினா தப்பாக போயிடக்கூடாது. ம். அதனால் அதை நீங்கள் பாருங்கள். நான் டீச்சர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு ரவிக்குமார் சார். இன்றைக்கி நான் ஹிந்தி பேசுவேன். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஹிந்தி டீச்சர் வந்துட்டு போவாங்க. ம். தேட்டருக்கு வருவாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் ஒவ்வொரு ஒரு டீச்சர். டீச்சர் வச்சார் ரவிக்குமார் சார். வந்து குஜராத்துக்கு வந்து பேச வச்சாங்க. இங்கிலீஷ் ஓரளவு கொஞ்சம் மேட்ச் பண்ணி பேசிடலாம். அதர் லாங்குவேஜ் அதுக்காக அவ்வளோ மெனக்கட்டார் ரவிக்குமார் சார். பண்ணி நான் பேசினேன். பார்த்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருந்தது. பட் மை பேட் லக் என்னென்னா ஃபுட்டேஜ் ப்ராப்ளத்தினால படத்தில் இருந்து கட் பண்ணிட்டாங்க. நான் சார்கிட்ட கேட்டேன், ஏன் சார் இது பண்ணிங்கன்னா, இல்லைடா ஒரே விஷயத்தை தான் அவர் அத்தனை லாங்குவேஜில் பேசுகிறாரு, அதனால் அது வேண்டாம், அந்த ஃபுட்டேஜில் கட் பண்ணுங்க, தமிழில் பேசுறது மட்டும் வச்சுக்கோங்கன்ட்டாங்க. அதுக்கு ஏன் சார் நம்ம அவ்வளோ செலவு பண்ணோம், அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னாரு.